சிங்கரும் ஆக்டர் ரவிமோகன் அவர்களுடைய ஃப்ரெண்டுமான கெனிஷா பிரெக்னெண்டா இருக்கிறதா சொல்லி பரவன விஷயத்துக்கு கெனிஷாவே ஆன்சர் பண்ணி ரீசெண்டா ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா ஆக்டர் ரவிமோகன் அவர்களுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி லான்ச்சிங் ஈவென்ட்ல கடைசியா கலந்துகிட்ட கெனிஷா அதுக்கப்புறம் பெருசா சோசியல் மீடியால தென்படாம இருந்துகிட்டு வந்தாங்க. இப்படி இருக்கிற நிலையில நேத்து கெனிஷா ஒரு ஸ்டோரிய தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. இது மூலமா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அம்மாக்கள் எல்லாத்தையும் ஈஸியாக்கிடுறாங்க, அம்மாக்கள் எல்லாத்தையும் சக்தி வாய்ந்ததா மாத்திடுறாங்க மற்றும் அம்மாக்கள் உங்களையும் என்னையும் இந்த உலகத்துக்கு அழகா காண்பிச்சிருக்காங்க. உங்களை கடந்த சில நாட்களா ரொம்ப மிஸ் பண்றாமா. நான் இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்திருக்கிறத பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும், இதை விட நான் இன்னும் நல்லா இருப்பேன்னு உறுதி அளிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. மேலும் கீழே விரைவில் அறிவிப்பு வெளிவரும்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதை பார்த்தா எங்களுடைய ஃபாலோவர்ஸ் பலர் ஒருவேளை இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்களா, பிரெக்னன்சி அனௌன்ஸ் பண்ண போறீங்களோன்னு ரிப்ளை பண்ணி கேட்க தொடங்கிருக்காங்க. இந்த நிலையில இதுக்கு கெனிஷா விளக்கம் கொடுத்து ரீசெண்டா இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. A lot of people are asking me, are you pregnant with my last story? No, look at me. Only food is going in. It's another announcement. ஆக்சுவலா இதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்னுடைய கடைசி ஸ்டோரிய பார்த்துட்டு நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்களான்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல, என்ன பாருங்க, வெறும் சாப்பாடு மட்டும் தான் இந்த வயிற்றுக்குள்ள போகுது, நான் மென்ஷன் பண்ணது வேற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பத்தின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இது மூலமா தான் பிரெக்னெண்டா இல்லன்ற விஷயத்த கெனிஷா கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. அப்ப இது எதுக்கான அனௌன்ஸ்மெண்டா இருக்கும்னு பலரும் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இது அவங்களுடைய அடுத்த ஆல்பம் சாங் பத்தின அனௌன்ஸ்மெண்டா இருக்கலாம். எனக்கு கடந்த 3 மாசத்துக்கு முன்னாடி தான் அன்றும் இன்றும்னு சொல்லி இவங்க ஒரு ஆல்பம் சாங்க ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதை தொடர்ந்து அடுத்து இவங்க இப்ப ஒரு புது ஆல்பம் சாங்குக்கு ரெடியாகி இருக்கலாம். ஒருவேளை அந்த சாங் அம்மாவை பத்தினதா இருக்கலாம். அதனாலதான் என்னமோ அம்மாவை பத்தி மென்ஷன் பண்ற வகையில இந்த ஸ்டோரியை கூட அவங்க ஷேர் பண்ணிருக்கலாம். ஆக்சுவலா ஆக்டர் ரவிமோகன் அவர்களுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஈவென்ட்ல அவர் எழுதின ஒரு அம்மா சாங்க கெனிஷா லைட்டா பாடி இருந்தாங்க. சொல்ல முடியாது, அந்த சாங்கோட அனௌன்ஸ்மெண்டா கூட இருக்கலாம். சோ என்னன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். கருவாக இருந்தேனே உருவை நீ தந்தாயே அம்மா நீ என்னை விட்டு போகாதே. சரணத்துல ஒரு 4 வரி நீங்க சரணத்துல 2 வரி. அது என் வானம் நீயே உன் மேகம் நானே, என் சாமி நீயே உன் கோயில் நானே அப்படின்ற லிரிக்ஸை கொஞ்சம் பாடுங்க. என் வானம் நீயே உன் மேகம் நானே, என் சாமி நீயே உன் கோவில் நானே. Beautiful, beautiful.